வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவோட வளர்ந்து வரும் ஒரு இளம் திறமைசாலி. அது மட்டும் இல்லாமல் அசுரன் படத்தில் தன்னோட யதார்த்தமான நடிப்பால் எல்லாரையுமே விரல வச்ச ஒரு நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் வேற யாரும் இல்லை, நடிகரான கருணாஸ் அவர்களுடைய மகனான கென் கருணாஸ் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கென் கருணாஸ் அவர்கள் 2001 வருஷத்தில் சென்னையில் பிறந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா இவரோட ரத்தத்திலேயே கலை ஊறி போய் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரோட அப்பா தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர் மற்றும் அரசியல்வாதின்னு சொல்லலாம். அவர் தான் கருணாஸ். அவங்க அம்மாவை பற்றி சொல்லணும்னா புகழ்பெற்ற பின்னணி பாடகியான கிரேஸ் கருணாஸ் அவர்கள். ஒரு கலை குடும்பத்தில் பிறந்ததாலேயோ என்னவோ சின்ன வயசுலேருந்தே கென்னுக்கு கலை மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருந்திருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் கென் அவர்கள் அசுரன் படத்தில் தான் இன்ட்ரடக்ஷன் ஆகியிருக்காருன்னு. ஆனால் அது கிடையாது. 2013 வருஷத்துலேயே தன்னோட அப்பாவோட ரகலைபுரம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாரு. அதில் குழந்தை வசனத்தோட ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதுக்கப்புறமா அழகு குட்டி செல்லம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. கென் அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத படம்னு சொல்லணும்னா அது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்தை நம்ம சொல்லலாம். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு மகனாக சிதம்பரம்ங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு படத்தில் வர ஆக்ரோஷம், பயம், பாசம்னு எல்லாத்தையுமே கென் கருணாஸ் அவர்கள் ரொம்பவும் தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருப்பார். அந்த படத்தில் வர எழுவைய பூக்களையேங்கிற பாட்டில் கென்னோட நடிப்பு இன்றைக்குமே பலரோட ஃபேவரட்டாகவே இருக்குது. அசுரன் வெற்றிக்கு அப்புறமா வாத்தி, விடுதலை 2 இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காரு கென் கருணாஸ் அவர்கள். ஆனால் இப்போது கென் அவர்கள் ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்காரு. வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் 2025-26 காலகட்டத்தில் யூத்துங்கிற ஒரு படம் மூலமா இயக்குனராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல அவரே கதை எழுதி திரைக்கதையுமே எழுதி ஹீரோவாகவுமே நடிச்சிருக்காரு. நடிப்பு, இயக்கம் மட்டும் இல்லாம கென் ஒரு சூப்பரான சிங்கர்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ஸ் வாசிக்கிறதுலையுமே இவர் வல்லவர். தன்னோட அம்மா கூட சேர்ந்து வாடா ராசாங்கிற பாடல்களை பாடி யூடியூப்ல பல மில்லியன் வியூஸ்களையுமே வாங்கியிருக்காரு. அப்பாவோட பேரை மட்டும் வச்சு வராம தன்னோட உழைப்பாளையும் திறமையாலையுமே இன்னைக்கு ஒரு இயக்குனரா உயர்ந்திருக்காருன்னா கென் கருணாஸ் அவர்களுடைய இந்த ஒரு வளர்ச்சி உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. கென் கருணாஸோட இந்த ஒரு புதிய பயணம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாகவே இருக்குது. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியதும் இவருடைய பாடல் தான். அப்படிப்பட்ட கென் கருணாஸோட பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.